Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சபையை நேசிக்கின்றார். ஆண்டவர் சபைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை நேசிக்கின்றார். ஆண்டவர் சபையை நடத்துவதற்கு அவரால் அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஊழியர்களுடைய குடும்பங்களை அவர் நேசிக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சபையை தேடி வருகின்ற மாற்று மதத்தினர்கள், இந்துவாயிருக்கட்டும், இஸ்லாமியர்களாயிருக்கட்டும், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள் அல்லவா, அவர்களாயிருக்கட்டும், யாராயிருந்தாலும் ஆண்டவருடைய சபையை தேடி வருகிறவர்களை அவர் நேசிக்கிறவராய் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வெறுமனே நேசிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். அன்பு கூறுகிறேன், அன்பு செலுத்துகிறேன், உன்மேல் அன்பாய் இருக்கிறேன் என்று வெறுமனே வாயினால் சொல்லிவிட்டு எதையுமே செய்யாமல் படுகிற உபத்திரவங்களை பாடுகளை பார்த்துவிட்டு அமைதியாய் இருக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல. என் ஆண்டவர் வித்தியாசமானவர். அவர் அன்புள்ளவர் என்றால் அன்பிற்கு அடையாளமாக எதை செய்ய வேண்டுமோ அதை தாராளமாய் செய்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. மற்ற தெய்வங்களுக்கும் என் ஆண்டவர் இயேசுவுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறதை போல இன்னும் அநேக காரியங்களை என்னால் சொல்ல முடியும். என் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்தால் அவர் உங்களிடத்தில் எதையும் செய்ய வேண்டும் என்று அவர் எப்போதும் கேட்க மாட்டார். பரிகாரம் என்கிற பெயரிலே உங்களுடைய கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. ஆண்டுடைய சபைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியாய் செயல்படக்கூடியவர் தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப அப்படிப்பட்ட பரிகாரங்களை வெறுக்கிறவர் என் ஆண்டவர். பரிகாரங்களை வெறுக்கிறார் என்றால் அவர் தன்னையே பரிகாரமாய் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் நம்முடைய சார்பில் செய்கிறவராய் இருக்கின்றார். நீங்கள் ஏதாவது பாவ விமோசனம் அடைவதற்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தால் அதை உங்கள் சார்பில் உங்களோடு வந்து நீங்கள் செய்ய முடியாதவர்களை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கின்றார். ஆமென். அப்பாவுக்கு பிரச்சனை என்றால் அம்மாவும் பிள்ளைகளும் கதறுவார்கள். அப்பாவுக்கு பிரச்சனை என்று சொல்லி அதை சரி செய்வதற்கு ஓரிடத்தில் கடந்து சென்றால் அம்மாவிடம் சொல்லுவார்கள், உங்க குழந்தைகளுக்கு அப்பா வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்க புருஷனுக்காக நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுக்கு பிரச்சனை என்றால் அப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து சில காரியங்களை செய்ய முயற்சி செய்வார்கள். சொல்லியிருப்பாங்க, ஓ இந்த உன் பிள்ளைகளுக்கு உனக்கு அம்மா வேணும்னா நீ இதை என்ன செய்யணும், உன் மனைவிக்காக நீ செய்யணுமியா, நீ கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏமாற்றி வஞ்சித்து என்ன செய்வாங்க, காரியங்களை வாங்கி கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னால் பெற்றோரிடம் என்ன செய்வாங்க, சில காரியங்களை செய்ய சொல்லி கேட்பார்கள். உங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிரும், உங்க பிள்ளைக்கு அப்படி ஆயிரும் அப்படின்னு பயங்களை விதைத்து என்ன செய்வாங்க, சில காரியங்களை உங்களிடமிருந்து என்ன செய்வாங்க, பெற்றோராய் இருக்கின்ற உங்களிடமிருந்து வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தால், என் புருஷனுக்கு பிரச்சனை, உதாரணத்துக்கு என் கணவர் ரொம்ப குடிக்கிறார், என் கணவர் ரொம்ப அடிக்கிறார், என் கணவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு காலையில் ஆராதனை முடிஞ்சிட்டு ஒரு தாய் வந்து என்ன செய்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தேன், ஒரு குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்குது, இன்னொரு குழந்தை 7ஆம் கிளாஸ் படிக்குது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவர்கள் சொன்ன வார்த்தையின் மூலமாய் தருகிறது. அப்போ நான் சொன்னேன், இந்த குழந்தைகளுக்கு தகப்பனாய் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை உங்களுடைய கணவர் செய்யாமல் போனாலும் என் ஆண்டவர் உங்கள் குழந்தைகளை தன் குழந்தையாக பாவித்து ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பார் என்று சொல்லியிருக்கின்றேன். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாமல், உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு தகப்பனும் தாய் இல்லைன்னா அது எப்படி வளரும் அப்படின்னு நல்லா தெரியும், அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். மற்ற பிள்ளைகள் எல்லாம் அரவணைப்பிலே, யாருடைய பெற்றோருடைய அரவணைப்பிலே வளர்வார்கள். ஒரு தகப்பன் ஒரு தாய் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அதனுடைய மனதை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். ரொம்ப வேதனையானது. எல்லாருக்கும் ஆசை வரும் பொழுது, அப்பா இது வாங்கி கொடுங்க, அம்மா இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நினைச்சிங்க
பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் கேட்கும். ஆனால் ஒரு தகப்பனும் தாயும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நபர் யாரிடத்தில் கேட்க முடியும்? அவருடைய மனது எவ்வளவு தவிப்பாக இருக்கும், பயங்கரமான கஷ்டம் உள்ளதாக இருக்கும். அதுபோல ஒரு குழந்தை தகப்பனும் தாயும் இல்லாமல், பெற்றோர் இல்லாமல், பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாமல் அது வாழும்போது உலகத்திலே கரைபடும், உலக பாவங்களுக்குள்ளே சிக்கும். நம்ம பிள்ளையா இருந்தா நாம என்னப்பா இப்படி செஞ்சுட்ட, என்னம்மா இப்படி நீ செஞ்சுட்ட அப்படின்னு கண்டித்து வளர்ப்போம். ஆனால் ஒரு தகப்பனையும் தாயையும் இழந்து ஒரு குழந்தை உலகத்திலே வாழ்கிறது என்றால் அதை கண்டிப்பதற்கோ அதை நல்வழிப்படுத்துவதற்கோ யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்போ அதற்குள் எவ்வளவு வேதனை வரும். அது வளரும், பாவத்தோடு அசுத்தத்தோடு உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு வளரும். அது வளர்ந்து முதிர்ந்த நிலைக்கு வரும்பொழுது யோசித்து பார்க்கும், ஒரு காலத்தில் என்னை கண்டிக்க யாரும் இல்லை, என்னை நல்வழிப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் இப்போ நான் இயேசுவை பிடிச்சுக்கிட்டேன், இயேசு என்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை சாட்சிகளை கர்த்தர் நம்முடைய சபையில் எழுப்பி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசு வித்தியாசமானவர். இந்த இயேசு மற்ற கடவுள்களை விட மிகவும் வித்தியாசமான ஒரு ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கின்றார். ஆலோசனை தருகிற கர்த்தருமாய் இருந்து கொண்டிருக்கின்றார். நல்ல காரியங்களை செய்வார், நல்ல காரியங்களை சொல்லுவார், தீமையான காரியங்களை நம்மை விட்டு எடுத்து போட்டு விடுவார். தீமைக்குள் உங்களை நடத்துகிற தேவன் இந்த ஆண்டவர் இயேசு அல்ல. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாய் வாழ்ந்தேன். என் தகப்பனார் ஆலயங்களிலே இயேசு ஜீவிக்கிறார், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவராய் இருந்தார். என் உள்ளத்திலோ கடவுள் இல்லவே இல்லை. இந்து மதத்தினுடைய கடவுள் இல்லை என்று சொன்னேன், இஸ்லாமியர்கள் சொல்லுகிற கடவுள் இல்லை என்று சொன்னேன், கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற கடவுள் இல்லை என்று சொன்னேன், புத்த மதத்திலே புத்தர்கள் கடவுள்களாக வணங்கி கொண்டிருக்கிறவைகள் இல்லை என்று சொன்னேன். அப்போது எனக்கு அறியவில்லை, புரியவில்லை. கடவுளுடைய தத்துவங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவும் இல்லை. என்னிடத்தில் பேசுகிற இடத்தில் நான் சொல்லுவேன், நீ கடவுள் இருக்கிறது என்று சொன்னால் உன் கடவுளை எனக்கு காண்பி, உன் கடவுளை என் கண்முன்னே கொண்டு வா. உலகத்தில் எத்தனை அசம்பாவிதங்கள் நடக்கிறது, அதையெல்லாம் உங்கள் கடவுள்கள் ஏன் வந்து தடுக்கவில்லை? இப்படி விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருந்தேன். கடவுள் என்னையும் ஒரு நாள் வந்து சந்தித்தார், என்னோடு இடைப்பட்டார், எனக்கு உணர்த்தினார். தேட ஆரம்பித்தேன். இந்து மதத்தில் சொல்லுகிற கடவுள்கள் எப்படிப்பட்டது, கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற கடவுள் எப்படிப்பட்டது, இஸ்லாமியர்கள் சொல்லுகிற கடவுள் எப்படிப்பட்டது, யூத மதத்தினர்கள் தனக்கு ஒரு தேவனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை அவர்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை, அவருடைய கடவுள் எப்படிப்பட்டது. சீக்கியர்கள் தங்களுக்கு ஒரு கடவுளை வைத்திருக்கிறார்கள், புத்த மதத்தினர் தங்களுக்கு ஒரு கடவுள்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி என்னென்னலாம் இருக்குமோ அதையெல்லாம் தேடி தேடி கடைசியிலே நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். அண்ட சராசரங்களை படைத்தவர், அண்ட சராசரங்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சர்வலோகத்தையும் படைத்தவர், ஜீவராசிகளை உண்டாக்கினவர், செடிகொடிகள் மரங்கள் புல்பூண்டுகள் எல்லாம் உண்டாக்கினவர், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களை உண்டாக்கினவர், பறவைகளை உண்டாக்கினவர், மிருகங்களை உண்டாக்கினவர், இப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். மனிதனை மண்ணினால் படைத்தார். மனிதன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணுக்கே திரும்புவான். இந்த தத்துவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவரே மெய்யான தெய்வம் இயேசு என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆதியிலிருந்து இன்று வரை நடத்தி கொண்டு வருகிறவர், பாதுகாத்து கொண்டு வருகிறவர், ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறவர் யார் என்று தேடினேன். ஆண்டவர் இயேசுவை நான் உணர்ந்தேன், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நான் இப்போது கடவுள் இருக்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்தேன். இஸ்லாமிய தேசத்திலே குறிப்பிட்ட வருடங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கே வேலை பார்க்கின்ற நாட்களிலே அந்த இஸ்லாமியருடைய எண்ணங்களை நான் புரிந்து கொண்டேன். ஒரு குறிப்பிட்ட பதவி மேலே உயர்ந்து சம்பள உயர்வை அடைய வேண்டும் என்றால் மன ரீதியாக அவர்கள் தொல்லைகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நீ இஸ்லாமியனாக மாறு, அப்பொழுது உனக்கு வேலை. நீ இஸ்லாமியனாக மாறு, அப்பொழுது உனக்கு சம்பள உயர்வு. நீ இஸ்லாமியனாக மாறு, உனக்கு பதவி உயர்வு. இப்படி மனதளவிலே என்ன செஞ்சாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. ஒரே பதில் தான், என் மதத்தில் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், என் தெய்வம் யார் என்று எனக்கு நல்லா தெரியும். இயேசுவே தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு தகப்பனுக்கு நான் மகனாய் இருக்கிறேன். இறைவனை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபருடைய பிள்ளையாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட என்ன செய்யல வரல. ஆனா மறைமுகமா என்னுடைய வேலையை கெடுக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். என் ஆண்டவர் என் வேலையிலே என்னை வெற்றி சிறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. 15 வருஷம் கம்பெனிக்குள்ள இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தன்வசப்படுத்தி ஒதுக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில அனுப்பி அது மூலமா கமிஷன் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கம்பெனி இருந்தா அந்த கம்பெனியில வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். ஒரு கம்பெனிக்கு தேவையான பொருட்களை நமக்கு சப்ளை பண்றதுக்கு சப்ளையர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அப்ப இந்த கம்பெனிக்குள்ள பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். கம்பெனிக்கு தேவையான பொருளை போய் நீ வாங்கிட்டு வா, விலை குறைஞ்சது, தரம் நிறைஞ்சது, எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் பார்த்து நினைச்சு வா, வாங்கிட்டு வா. பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்த பொருளை
உள்ளுக்குள்ள இருக்கிற மிஷின்களில் நீங்கள் என்ன செய்யணும், உள்ளே கொடுக்கணும். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணும். அப்புறம் சப்ளை செயின் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெட்டீரியல்ஸை ஃபுல்லாக வச்சு பாதுகாக்கிற ஸ்டோர் கீப்பர், ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணுகிற ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை உற்பத்தி பண்ணி பொருளாக ஆக்கி அதை வெளியில் கொண்டு போய் விற்கணும். எந்த பொருளாக இருந்தாலும் அதை விற்கணும். அதை விற்பனை செய்வதற்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதையெல்லாம் பண அளவிலே பார்க்கக்கூடிய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த சரக்குகளை எல்லாம் உற்பத்தி பண்ணி வெளியில் அனுப்புவதற்கு லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்படி பல டிபார்ட்மெண்ட்டுகள் ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கும். அப்போ அத்தனை கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களும் உள்ளுக்குள் தயாரித்த பொருளை மறைமுகமாக பதுக்கி வச்சு வெளியில் விற்றுக்கிட்டே இருந்தாங்க. அது பல கோடி, 14 வருஷமாக ஏமாத்து வேலை. ஒரு கம்பெனி இருந்தால் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆடிட்டிங் பண்ணுவாங்க, கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. சில கம்பெனிகளை 1 வருஷத்துக்கு ஒருக்கா பார்ப்பாங்க. அப்போ 15 வருஷமாக ஒரு கம்பெனிக்குள்ளே இவ்வளவு பொருட்களை வச்சு ஆடிட்டிங்லாம் நடந்த போதிலும் அவர்கள் இதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மோசடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொறுப்பு யாருக்கிட்ட வருதுன்னா என்னிடத்தில் வருகிறது. இல்லை வச்சுங்களேன், யார் எனக்கு குடைச்சல் கொடுக்குறாங்களோ, யார் என் வேலையை காலி பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அவர்களை காலி பண்ணுவதற்கு ஆண்டவர் இயேசு எனக்கு இப்படி ஒரு அதிகாரத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். இப்போ ஆட்டம் எப்படி ஆட்டம் காண்பிச்சு. ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா என் கூட இருக்கிறவர் யார், ஆண்டவர். எதற்காய் போயிருக்கிறோம், ஆலயம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. தீ வைத்து எரிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எனக்காய் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, பிரதிஷ்டை பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. அபிஷேகத்தோடு கூட என்ன செய்யறோம், இஸ்லாமிய நாடா இருந்தாலும் அங்க போகிறோம். எங்கே போனாலும் கர்த்தர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். வானத்துக்கே ஏறி போனாலும் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னுடன் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, அப்போ ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறேன். கம்பெனிக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் ஒண்ணு விடாம என்ன செய்யறேன், கணக்கு எடுக்கிறேன். எடுத்து அதனுடைய முழு விவரங்களையும் எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தலைவர் அவர் தான். அவரிடத்தில் அந்த ரிப்போர்ட் அனுப்பும் பொழுது அந்த நபருமே இங்க இருந்து கமிஷன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். இது கலையிலையாவா? அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கமிஷன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்ப எல்லாருடைய நிலைமை என்ன செஞ்சிருச்சு, ஆடி போச்சு. அப்புறம் சொன்னாங்க, ராஜு நீ அந்த பிரச்சனையை செஞ்சிரு, விட்டுரு, அதை எங்க கீழே விட்டுரு அப்படின்னாங்க. அப்ப அந்த கம்பெனி நிர்வாகமே ஒரு தவறாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஓனரையே ஏமாத்துக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு மோசமான கம்பெனி. இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்களும் ஒரே தனிப்பட்ட மதத்தை சார்ந்திருக்கிறவங்களா என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வருகிற பல்வேறு நாடுகள், பங்களாதேஷ்லேருந்து ஆள் வருவாங்க, பாகிஸ்தான்லேருந்து வருவாங்க, பிலிப்பைன்ஸ்லேருந்து வருவாங்க, இந்தோனேஷியாலேருந்து வருவாங்க, மலேசியா சிங்கப்பூர்லேருந்து என்ன செய்வாங்க, வேலைக்கு வருவாங்க. இப்படி பல்வேறு நாடுகள்லேருந்து, சூடான்லேருந்து, ஆப்பிரிக்காவிலேருந்து, சிரியாவிலேருந்து, எதெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களாக இருந்து கொண்டிருக்கிற நாடாக இருக்குதோ அந்தந்த நாடுகளிலிருந்து வேலைக்கு என்ன செய்வாங்க, அந்த கம்பெனிக்கு வருவாங்க. வந்திருக்கிற நபர்களை எல்லாம் அவங்க இஸ்லாமியர்களாய் மாற்றக்கூடிய ஒரு வேலையை மறைமுகமாக செய்து கொண்டிருப்பார்கள். இந்த கடைநல்லூர் பகுதியிலிருந்து போன எத்தனையோ தமிழர்களை அவர்கள் இஸ்லாமியர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வலுக்கட்டாயமாக மாற்றிருக்கிறாங்க. இதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா என்னையும் அப்படி செய்வதற்கு முயற்சி செஞ்சாங்க. கடைசியில் என் ஆண்டவர் இயேசு அவர்களை தோற்கடித்தார். என் மனதை என் இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆமா, அவர்கள் வைத்திருக்கிற குர்ஆனிலே அதிகமான வார்த்தைகள் ஈசா நபியை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஈசா நபி யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர்கள் சொல்லுவார்கள், ஈசா ஒரு நபி தான், அவர் ஒரு தீர்க்கதரிசி தான், அவர் ஒரு இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி சொன்ன வாய் இறுதியாக நியாய தீர்ப்பை கொடுக்க வருகிறவர் ஈசா நபி தான் அப்படின்னு சொல்றதை மறைச்சிருவாங்க. அப்ப ஈசா நபி நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால் கடவுளுடைய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். அவரே ஆண்டவர் என்று உரக்க சொல்ல அவர்களுக்கு மனதில்லை. காரணம், முகமது என்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு மோசம் போன ஒரு கூட்டம் தான் இஸ்லாமிய ஜனம். அவங்களுடைய வேதம் அதை சொல்லுகிறது. உனக்கு ஏதாவது இந்த குர்ஆனிலே எழுதப்பட்ட வார்த்தைகளிலே சந்தேகம் இருக்குமாயின் உனக்கு முன்னே அருளப்பட்ட வேதமாகிய சத்திய வேதம் என்று சொல்லப்படுகிற பைபிளை போய் வாசித்து பார், உன் சந்தேகம் உனக்கு தீர்க்கப்படும் என்று தீவிரமாக எழுதப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. ஹல்லேலூயா. அவ ஈசா நபி என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் தான். இஸ்லாமியர்களுக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார். இதோ இயேசு சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். இது அதிகமாக சொல்லணும் யாரு, இஸ்லாமியர்கள் சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாம் சொல்லுவோம், ஈசா நபியும் இயேசுவும் ஆண்டவர் இயேசு தான். ஒரே தெய்வம் தான். அந்த தெய்வம் தான் இங்கே வந்து வாக்கு பண்ணுகிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லுகின்றார். அவர் உருவாக்கின சீசர்களில் ஒரு சீசன் பேரு பேதுரு. யோனாவின் வம்சத்தில் வந்த சீமோனின் குமாரனாய் இருக்கின்ற இந்த சீமோனாய் இருக்கக்கூடிய பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்னப்பட்ட பேதுரு. இந்த சீமோன் உடைய பேதுருக்கு பேரு மணல் என்று அர்த்தமாம். என்ன பேரு?
பேதுருன்னா என்ன பேரு? மணல் என்று அர்த்தமா. மணல் என்றால் எப்படி உங்களுக்கு தெரியும்? காத்தடிச்சா காணாமல் போயிடும். அப்போ மணலாக இருக்கிற மேலே சபையை கட்ட முடியாது. மணல் மேலே யாரும் கட்ட முடியுமா? பாறை மேலே தான் கட்ட முடியும். பாறை இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னே பள்ளம் அஸ்திபாரம் தோண்டி அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய பாறைகளை உடைச்சு கல்லுகளாக போட்டு அதில் சிமெண்ட் காங்கிரீட் நினைச்சுவாங்க ஊற்றி அது மேலே வீடை கட்டுவாங்க. எந்த புயல் வந்தாலும் எந்த சீற்றங்கள் வந்தாலும் அந்த வீடு பாதிப்புக்குள்ளே ஆகாது. அதே அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது, நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ எப்படி இருக்க? நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஆனால் இந்த கல்லின் மீது என்ன செய்வேன்? என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப பேதுருவாய் மணலை போல் இருக்கிறார்கள் ஜனங்கள். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? மணலை போல் இருக்கிறாங்க. மணலை போல் இருக்கிறவர்கள் மேல சபையை கட்ட முடியாது. பாறையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக நிக்கணும். சண்டை, கலகம், பிரச்சனை, போராட்டம் வரும்போதெல்லாம் ஆண்டவருக்காக நிக்கணும். அப்படி நிக்கிறவங்க மேல தான் ஆண்டவர் சபையை கட்டுவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எத்தனையோ பிரச்சனை நம்ம சபையில வந்திருக்கு, பிரிவினை வந்திருக்கு, சண்டை வந்திருக்கு, கலகம் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் இருக்கின்றார். உங்கள் மீது சபையை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாசல்கள் உங்களை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் சபையை வெல்லுமா? இதுதான் நீங்க செய்தியுடைய தலைப்பு. செய்தியுடைய தலைப்பு என்ன? பாதாளத்தின் வாசல் சபையை வெல்லுமா? சபையை ஜெயிக்குமா? சபையை மேற்கொள்ளுமா? முடியாது. பாதாளத்தில் வாசல்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப செய்தியினுடைய அறிமுகம் என்ன அப்படின்னா, இயேசு சொன்ன உறுதி, நான் என் சபையை பாறையின் மீது கட்டுவேன், உறுதியான நபர் மீது கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப உறுதியான நபர் மீது கட்டுவேன் என்றால் நமக்கு அஸ்திவாரம் இயேசு. அவர் மீது சபையை கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் மீது அவர் சபையை கட்டின பிற்பாடு அதற்கு மேலே கர்த்தர் நம்மை வைக்கிறார். உறுதி உள்ள ஆத்மாக்களாக நம்மை நிறுத்துகிறார். உறுதி உள்ள ஊழியங்களை செய்ய கர்த்தர் வைக்கின்றார். ஊழியக்காரர்களாக மாற்றுகின்றார், ஊழியக்காரிகளாக மாற்றுகின்றார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், உலகம் சோதனைகளாலும் சாத்தானுடைய தாக்கத்தாலும் நிறைந்து இருக்கிறது. இந்த உலகம் எப்படி இருக்கு? பயங்கரமான சோதனை இருக்கு, பயங்கரமான பிசாசுடைய தாக்கம் நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட உலகம் தான் இந்த உலகம். அப்ப இந்த உலகத்துல பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத வடிக்கு ஒரு சபையை கட்டணும்னா சொல்லிட்டேன், உறுதியான ஆத்துமா மேல கட்டுவார். அல்லேலூயா. அப்ப சபை உயிருடன் இருக்கிறதா, மரித்து போயிருக்கிறதா? மரணம் சாத்தானுடைய காரியத்தை குறிக்கிறது, இருளினுடைய ஆதிக்கத்தை குறிக்கிறது. மரணத்தை குறித்து விளக்கும் போது கடவுள் சொல்லுகிறத செய்யாம இருக்கிறது. கடவுள் ஜீவனோடு இருந்தால் நாம் ஜீவனோடு இருக்கணும். கடவுள் ஜீவனோடு இருக்கிறாருன்னா கடவுள் என்னெல்லாம் செய்கிறாருன்னு வேதத்தில் வாசிக்கணும். கடவுள் என்னெல்லாம் செய்கிறாரோ அதே போல கடவுளுடைய பிள்ளைகள் செய்யணும். அவர் தலையா இருக்கிறா, நான் கையா இருக்கேன். அவர் தலையா இருக்கிறா, நான் காலா இருக்கிறேன். அவர் தலையா இருக்கிறா, நான் கண்ணா இருக்கேன். அவர் தலையா இருக்கிறா, நான் வாயா இருக்கேன். ஹல்லேலூயா. அவர் தலையா இருக்கா, நான் காதா இருக்கேன். அப்ப கண்ணு கடவுளுடைய தரிசனத்தை பார்க்கணும், காது அவருடைய வார்த்தையை கேட்கணும், வாய் அவரை பத்தி சொல்லணும், கை அவருடைய சித்தத்தை செய்யணும், கால் ஓடணும். அல்லேலூயா. அப்ப இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் உயிருடன் இருப்பதற்கு அடையாளம். சபை உயிருடன் இருப்பதற்கு அடையாளம். நீங்களே ஆலயம், உங்களுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சபை உயிருடன் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அநேக திருச்சபைகள் உயிரோடு இல்லை, செத்து போன திருச்சபையாய் இருக்கிறது, மரித்து போன திருச்சபையாய் இருக்கிறது. அப்ப செத்து போய் இருக்கின்ற, மரித்து போய் இருக்கின்றவைகளை கர்த்தர் உயிரோடு மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறார். பாதாளத்தின் வாசல்களுக்குள் சிக்கி இருக்கிறது, அதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்று நாம் எச்சரிக்கையாக சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், சபையை எந்த வாசல்கள் தாக்குகிறது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சபையை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். இதை குறித்து தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாதாளத்தின் வாசல்கள் அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். கிரேக்க மொழியில பாதாளத்தின் வாசல்னா மரணம், இரண்டாவது மறுமை, மூணாவது இருளின் ஆட்சி. வாசல் என்றால் அதிகாரம், வாசல் என்றால் சபை, வாசல் என்றால் ஆளுகை. ஹல்லேலூயா. அப்ப பாதாளத்தின் வாசல்கள் என்றால் சாத்தானின் அதிகாரங்கள், பாவத்தின் கட்டுகள், மரணத்தின் வல்லமைகள். இதுதான் பாதாளத்தின் வாசல்கள். அப்ப ஒரு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற திருச்சபைக்கு எதிராக சாத்தான் திறக்கும் வாசல்கள் என்ன என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால், பைபிள் சாட்சியாக இருக்கிறது பாவத்தின் வாசல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல பாதாளத்தின் வாசல்களில் முதல்ல இருப்பது பாவத்தின் வாசல். ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்துட்டா அவன் எங்க வந்துட்டான்? பாதாளத்தினுடைய ஆளுகைக்குள் வந்துட்டான், பாதாளத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துட்டான். அவன் சபையா இருக்க முடியாது, ஆண்டவருக்கு ஆலயமா இருக்க முடியாது. அப்ப பாவத்தின் வாசல் என்ன அப்படின்னு கேள்வி கேளுங்க. அது ஆசையை குறிக்கிறது. அது என்னத்தை குறிக்குது? ஆசையை குறிக்குது. என்ன ஆசை? எல்லா ஆசை.
ஒரு காலத்தில் உலகமே நல்லா இருந்துச்சு, குறிப்பாக அந்த தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிசாசு உள்ள பூந்துட்டான். ஆணுக்கு ஆணுக்கு காதல், பொண்ணுக்கு பொண்ணு காதல், உறவுமுறை தெரியாமல் காதல் பெருகி போச்சு. சபைக்கு வருகிற ஆண் பிள்ளைகள் ஆணை ஆணை கல்யாணம் பண்ணுறாங்க, ஆணை ஆணை காதல் பண்ணுறாங்க, பெண்ணை பெண்ணை காதல் பண்ணுறாங்க, பெண்ணு பெண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க, உறவுமுறை தெரியாமல் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆசை, பாவத்தினுடைய வாசல். ரெண்டாவது பண ஆசை. ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பணம்னா அது ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. உழைச்சா கஞ்சி, உழைச்சா சோறு, உழைச்சா வாழ்வு அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, உழைக்காமலே எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கடவுள் முன்னமே அறிந்திருந்தார், தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சிருந்தார். பண ஆசை எல்லா பாவத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தினுடைய வாசல் ஆசை, பண ஆசை. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பொய்யான போதனை. கடவுளை குறித்து போதிக்கிறார்கள். நான் சொல்லப்பட்டபடி இந்து போதிக்குது, இஸ்லாமியர்கள் போதிக்கிறார்கள், யூத மார்க்கத்தார்கள் போதிக்கிறார்கள், சீக்கிய மதத்தார்கள் போதிக்கிறார்கள், பௌத்த மதம் போதிக்கிறார்கள். இன்னும் என்னெல்லாம் உலகத்தில் மதங்கள் இருக்குதோ ஒவ்வொரு மதங்களும் கடவுளை குறித்து போதிக்கிறார்கள். அப்போ பாதாளத்தின் வாசல்களிலே இரண்டாவது என்னன்னா போதனை, பொய்யான போதனை. பாதாளத்தின் வாசல், அதில் நம்ம சிக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நாம் சிக்கினால் கடவுளை குறித்து நாம் என்ன செய்வோம்? அறிகிற அறிவிலே சிதைக்கப்பட்டு போய்விடுவோம், வழி மாறிடுவோம். கடவுளே இல்லாமல் இருக்கின்ற ஒன்றுக்குள்ளே நாம் கடந்து போய்விடுவோம். அப்ப பாதாளத்தின் வாசல்களிலே மூன்றாவது காரியம் பகைமையின் வாசல். என்னது? பகைமையின் வாசல். சபைக்குள்ளே சண்டை வரும், சபைக்குள்ளே பிளவு வரும், சபைக்குள்ளே அதிகார துஷ்பிரயோகம் வரும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது, சபைக்குள்ளே இதெல்லாம் நடக்கும்போது புரிஞ்சுக்கணும், சபையை பாதாள வாசல்கள் மேற்கொண்டுருச்சு. எந்தெந்த சபையெல்லாம் சண்டை வருதோ, எந்தெந்த சபையெல்லாம் கலகம் வருதோ, எந்தெந்த சபையெல்லாம் போராட்டம் வருதோ, எந்தெந்த சபையெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அந்தந்த சபையில நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொண்டுருச்சு, பாதாளத்தினுடைய வல்லமைகள் மேற்கொண்டுருச்சு. சபை பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாலாவது ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்கிற வாசல். பாதாளத்தின் வாசல்களிலே நான்காவது வாசல் என்னன்னா ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஆராதனை சரி இருக்காது, தனிப்பட்ட ஜீவியத்தில் துதி ஆண்டவருக்கு நன்றி உள்ள உணர்வு என்ன செய்யாது? இருக்காது. ஆண்டுடைய சித்தத்தை செய்யணுங்கிற எண்ணம் வராது. பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். நான் இரக்கமா இருக்கேன், நீ இரக்கமா இருக்கணும். நான் அன்பா இருக்க, நீ அன்பா இருக்கணும். நான் சமாதானமா இருக்கேன், நீ சமாதானமா இருக்கணும். நான் சாந்தமா இருக்கேன், நீ சாந்தமா இருக்கணும். நான் நீடிய பொறுமையா இருக்கிறேன், நீ நீடிய பொறுமையா இருக்கணும். நான் தயவு காண்பிக்கிறேன், நீ தயவு காட்டணும். நான் இச்சை அடக்கமா இருக்கிறேன், என்கிட்ட நீ எந்த பாவத்தையும் பார்க்க முடியாது. அப்ப கடவுளா இருக்கிற நானே இப்படி இருக்கும்போது நீயும் இருக்கணும். அப்ப இது ஆவிக்குரிய காரியம். அப்ப பாதாளத்தின் வாசல்களிலே நான்காவது காரியம் என்னன்னா ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். கடவுளும்பாங்க, இயேசும்பாங்க, பைபிளை தூக்குவாங்க, சர்ச்சும்பாங்க, ஊழியம்பாங்க, ஆராதனம்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் பாதாளத்தினுடைய வாசல்கள் சபையை மேற்கொண்டு பல வருடம் ஆயிருச்சு அப்படின்னு. அப்ப இன்றைக்கு இருக்கின்ற எந்த ஆலயமா இருக்கட்டும், அது ஆர்சியா இருக்கட்டும், அது சிஎஸ்ஐயா இருக்கட்டும், அது ஏஜியா இருக்கட்டும், ஜீசஸ் ஒன்லியா இருக்கட்டும், எகோவா விட்னஸா இருக்கட்டும், மர்த்தோமாவா இருக்கட்டும், இப்படி உலகத்துல என்னவெல்லாம் சபைகள் இருக்கும், பெந்தெகோஸ்து சபையா கூட இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆயிருச்சுன்னா பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் போயிருச்சு. இந்த வார்த்தையை சொல்லும்போது கடவுள் உங்களுக்குள்ளே உணர்த்தினால் நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள், ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது ஆண்டவர் சபையை கட்ட விரும்புகிறார். உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள விடமாட்டார். யுத்தம் செய்வார், போராடுவார், அதில் வெற்றி காண்டு மகிழ்ச்சி அடைவார். பிசாசை தள்ளப்பட்டு போகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாதாளத்தின் வாசல்களிலே ஐந்தாவது வாசல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக சுகத்தின் வாசல். இதை பார்த்தா ஆசை, அதை பார்த்தா ஆசைன்னு சொன்னது போல அனுபவிக்கிறதிலே ஆசை வரும். இது அனுபவிச்சா நல்லா இருக்கு, இது அனுபவிச்சா. இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, மதுபானத்தை குடிக்கிறாங்க, அதை குடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சுகம் வருது. ஃபோனில் 4 பேர்கிட்ட பேசுவாங்க, அது ஒரு சுகம். வாலிப பிள்ளைகள் பேசுகிறாங்க இல்லையா மணிக்கணக்கா. இப்போ அதுக்கெல்லாம் நிறையா அப்ளிகேஷன் வந்துருச்சு ஆண்ட்ராய்டில். ஃப்ரெண்ட் ஆப். ஆணுக்கு பெண் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, பெண்ணுக்கு ஆண் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, எங்ககிட்ட ஆப் இருக்குது. 5 ரூபா கொடுங்க, 9 ரூபா கொடுங்க, குறைஞ்ச பணம் தான். உள்ளே போனீங்கன்னா பொம்பளைகள் நம்பராக இருக்கும், ஆம்பளை நம்பராக இருக்கும். விருப்பப்பட்ட நம்பரை எடுத்து நினைச்சிங்க, நீங்கள் வாட்டிக்கு பேசுங்க. கல்யாணம் வேண்டாம், பேர் வேண்டாம், ஊர் வேண்டாம், எதுவும் வேண்டாம். சும்மா ஃபோனில் நினைச்சிங்க, பேசுங்க. இது மூலமாக என்ன நடக்குன்னா ஒரு சுகம் கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம் இந்துக்களுடைய ஒரு புனித ஒரு ஊர் மாதிரி, காஞ்சி காமாட்சின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இன்னைக்கு அந்த ஊரை பாருங்க, திருமணத்தை தாண்டிய உறவு, விபச்சாரம் பெருகி போச்சு, ஏசித்தனம் பெருகி போச்சு. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புக்குள்ள போய் நீங்கள் குறிப்பிட்ட பணத்தை கட்டிட்டீங்கன்னா, வீட்டில் வேலைக்கு போன புருஷன் பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு போயிருந்தானா அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுறா, சும்மா இருக்காம
புருஷனுக்கு தெரியாமல் அதில் போய் சேர்ந்து அதில் ஒரு நம்பரை வாங்கி பேசி அந்த புருஷனை வீட்டுக்கு கள்ள புருஷனை வீட்டுக்கு கொண்டு வந்து தவறு பண்ணுற ஒரு காரியம் நடக்கு. டிவியில் பகிரங்கமாக போட்டாங்க. காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி காமாட்சி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ பற்று உள்ள இந்துக்களுடைய ஒரு புனித ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இன்னைக்கு விபச்சாரம் வேசித்தனம் பெருகி போச்சு, டிவியில் வந்துருச்சு. அப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், உலக சுகத்தை பிசாசனன் வச்சிருக்கிறான். அது ஒரு வாசலா வச்சிருக்கிறான். அதுக்குள்ள போயிட்டா திருப்பி வர முடியாது. ஒரு தடவை அந்த சுகத்தை அனுபவிச்சவனுக்கு தொடர்ந்து அனுபவிக்கணும்னு என்ன வந்துகிட்டே இருக்கும். அந்த சுகத்தை அனுபவிச்ச அந்த பொம்பளை தனக்கு இருக்கக்கூடிய 2 குழந்தைகளை பகிரங்கமாக கொலை பண்றான். புருஷனை ஆள் வச்சு கொள்றான். இந்த கள்ள புருஷனை துணையா வந்து நினைச்சினா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ உலகத்துல பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. கிறிஸ்தவர்களே, ஆண்டவருடைய சபையே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, விழித்தெழுங்கள். பாதாளத்தின் வாசல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் துடித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது எதற்கு? வரங்களை கொடுத்தது எதற்கு? கிருபைகளை கொடுத்தது எதற்கு? அபிஷேகங்களை கொடுத்தது எதற்கு? விபச்சாரம் பண்ணுவதற்கா? வேசித்தனம் பண்ணுவதற்கா? விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் ஆதரிப்பதற்கா? கொஞ்சம் நிதானத்துக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல வெக்கமா இருக்கு. பெந்தைக்கோஸ்து ஊழியக்காரன் சிறு வாலிப பிள்ளைகள் மேல ஆசை வச்சு விபச்சாரம் பண்ணி போக்சோ சட்டத்தில் கைதாகி போகிறார்கள். ஒரு காலத்தில் ஊழியர்னா கடவுள் மாதிரி பார்த்தாங்க. தெய்வமாய் பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகள், ஊழியர்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தா எல்லை மீறி போய் நடக்கிறான். காரணம் புரியல. ஏன்னா ஊழியர்களை பாதாள வாசல்கள் மேற்கொண்டு பல வருஷம் ஆச்சு. ஊழியர்களுடைய ஆவிக்குரிய தன்மையை பாதாள வாசல்கள் மேற்கொண்டு பல வருஷம் ஆச்சு. ஊழியக்காரன் வட்டி கூடுறான், ஊழியக்காரன் கடை ஆரம்பிக்கிறான், ஊழியக்காரன் என்னென்னமோ செய்யறான், புரோக்கர் வேலை பார்க்கிறான். ஆணும் பொண்ணும் பொம்பளை புரோக்கர் ஆம்பளை புரோக்கர் மாதிரி பண்றான், கல்யாண புரோக்கரா மாறுறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? பாதாள வாசலை மேற்கொள்ளு. உன் மேல சபையை கட்டணும். நீ கல்யாண புரோக்கரா இருக்கிற பாஸ்டர்களே, கல்யாண புரோக்கர்கள் என்கிற தொழிலை விட்டு விடுங்கள். அது மூலமா கிடைக்கிற கமிஷனை ஆசைப்பட்டு பண ஆசையில விழுந்து கிடக்கிறீங்களே, உங்களை பாதாள வாசல் மேற்கொண்டிருக்கு. வெளியே வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல தெளிவை கொடுக்கின்றார். நாங்க பாஸ்டர், நாங்க பொம்பளை புரோக்கர் கிடையாது. நாங்க பாஸ்டர், நாங்க கல்யாண புரோக்கர் கிடையாது. நாங்க பாஸ்டர், நாங்க வட்டி விடுவது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 5 வாசல்களை புரிந்து கொண்டால், இந்த 5 வாசல்கள் மூலமாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது கர்த்தர் நம்ம கூட இருந்து ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரான்னு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. 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 ஏன் இயேசு பாறையின் மேல் சபையை கட்டினார்? ஏன் இயேசு பாறையின் மேல் சபையை கட்டினார்? இந்த கேள்வி நமக்கு வேணும். அப்ப பாறை என்றால் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்ற அர்த்தம். பாறைன்னா என்னது? கிறிஸ்துவின் வெளிப்பாடு. கிறிஸ்து எதை வெளிப்படுத்தினாரோ அதன் மீது கட்டப்படுதல். ஆண்டவர் அப்படித்தான் கட்டி வைக்கணும். அப்படி கட்டி வச்சா தான் பாதாளங்கள் வாசல்கள் இருந்து நம்ம நினைச்ச முடியும், ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க உங்களை நிதானிச்சு பாருங்க. ஊழியர்களே, விசுவாச பிள்ளைகளே, ஆண்டுடைய மகத்துவங்களுக்குள் அடைபட்டிருக்கிறவர்களே, உங்களை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிற சத்தியத்தில் உங்களை கட்டி வைத்திருக்கிறாரா அல்லது நீங்கள் எதிலே கட்டப்பட்டு இருக்கிறீர்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நீர்தான் என்று பேதுரு இப்படி சொன்னார். அந்த வார்த்தை, அந்த வெளிப்பாடு பேதுருக்குள் இருந்ததினாலே ஆண்டவர் இப்படி சொன்னார், பேதுருவே என்ன செய்வேன், உண்மையில சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. பொம்பளை வருது, இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவன் இயேசுவோடு இருந்தவன் தான், நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவன் இயேசுவோடு கூட இருந்தவன் தான். இயேசு எங்கெல்லாம் போனாரோ இவன் அங்கே போனான் இப்படின்னு அவங்க கேட்கும்போது, சேவல் கூவதற்கு முன்னே இந்த பேதுரு 3 தடவை என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் யாருன்னு தெரியாதுன்னு மறுதளிச்சான். அப்போ மணலுக்கு அடையாளமாக இருந்தான். அதே பேதுரு மணலாக இருந்தவன் அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு உயிரோடு எழுந்து வெளிப்பாடு கொடுத்து ஆவி, தேவ ஆவியை ஊற்றப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது மாம்சத்தில் வந்த இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்று திட்டமாய் சொன்னான். அப்ப மறுதளிக்கும் போது அவன் மணலாய் இருந்தான். நீதான் இயேசுவை கொலை செய்தாய், அவர் மாம்சத்தில் வந்த கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாறையாய் மாறிவிட்டான். யாரும் எதுக்க முடியாது. அந்த வார்த்தையை சொன்ன பிறகு நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுது புலம்பி, ஐயோ எங்களை ரட்சிக்கும்படி வந்த தேவன் இயேசுவை நாங்கள் கொலை செய்தோமே அப்படின்னு அழுதாங்க. இதுக்கு பிரயாச்சித்தம் என்ன? உடனே இங்கே சொல்லப்பட்டது, நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்தாவினால் என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கூட்டி சேர்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏது நடக்கல?
இந்த பேதுரு மாதிரி மணலா இருக்கிறான். இந்த பேதுரு போல உலகத்தை நாடிட்டான், பாவத்தை நாடிட்டான், பொய்க்கு போயிட்டான். அதனாலதான் எப்படி இருக்கிறான்? மணலாயிட்டான். அப்ப மணலாய் இருக்கிற தேவ ஊழியனே, விசுவாசியே, நீ பாறையாக மாறுவதற்கு தேவன் உன்னை அழைக்கின்றார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சபை மனிதரின் அறிவில் கட்டப்படக்கூடாது, மனுஷனுடைய அறிவில் கட்டப்படக்கூடாது. அவன் நினைச்சான், இது ஏன் ஊழியம்டா, இது ஏன் ஊழியம்டா, இது ஏன் ஆத்துமாடா, இது ஏன் சபடா அப்படின்னு சொன்னா அது மனிதனுடைய அறிவு. மனிதனுடைய அறிவு என்ன பண்ணிருச்சுன்னா அவனை இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருச்சு? விரட்டிருச்சு. அப்ப எப்போது கடவுளுடையது என்று நாம் சொல்லுகிறோமோ, எப்போது இயேசுவனுடையது என்று சொல்லுகிறோமோ, அப்ப நாம பாறையாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் நமக்குள்ள அஸ்திபாரம் இருக்குன்னு நம்ம மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்லுவேன், வெளிநாட்டு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் காசை ஃபுல்லாக அனுப்புனேன், நான் அனுப்புனதுனால தான் இந்த சபை நிற்குது நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், அதிகாரம் எனக்கு இருக்கு. ஆனால் சொல்லக்கூடாது. அங்கே சொல்ல வேண்டிய ஆளு நான் தான். ஆனால் இன்னைக்கு ஐயா அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் ஒருபோதும் சபை என்னால் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, என்னால் தான் இந்த சபை நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களை பாதாள வாசல் மேற்கொண்டுருச்சு, பிசாசு ஜெயிச்சிட்டான். பெருமைக்கு சொல்லக்கூடாது. பெருமை பாதாள வாசலுக்கு அடையாளமா இருக்கு, சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னா கட்டப்பட்டது இடிந்து விழும். ஆனால் கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் கட்டப்பட்ட சபையை எந்த பாதாள வாசலும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. உண்மையை சொல்றேன், இந்த சபையை கர்த்தர் தான் கட்டினார். அல்லேலூயா. எத்தனை கண்ணீர் ஜெபம், எத்தனை உபவாச ஜெபம், எத்தனை முழு ஜெபம், பணம் இல்லை, பொருள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் என்ன செஞ்சோம், செஞ்சு இன்னைக்கும் இது நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் சொல்லலாம், எங்களுடைய ஆலயம் பெரிதாக இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கிறவர்கள் அரசாங்க வேலை பார்க்கிறார்கள், அவர்கள் பணங்களை அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது பாதாளத்தின் வாசலில் அடைபட்டு போன பாதாள வாசலுக்கு தன்னை கீழ்ப்படுத்தின சபைக்குத்தான் அது அடையாளம். ஆனால் இந்த சபை இது உயிருள்ள சபை, இது சதா காலமும் உயிரோடு இருக்கக்கூடிய சபை, இது கர்த்தருடைய சபை. இந்த சபை கர்த்தருடைய வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிற சத்தியத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சபையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஒரு ஆத்துமா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாலும் அது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அங்க 100 பேர் இருந்தாலும் அங்க பாவிகளா பிசாசுடைய வழிகளில போய் கொண்டிருந்தா கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். அல்லேலூயா. 99 நீதிமான்களை பார்க்கலாம், ஒரு பாவி ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன, பாதாளத்தை ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படும். 99 பேர் அங்க பாவியா இருந்தா கூட பரலோகம் சந்தோஷப்படாது. அது பாதாளத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கு, அது பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கு, அது பெருமையில் விழுந்து கிடக்கு, அது பண ஆசையில் விழுந்து கிடக்கு, அது மதுபானத்துக்கு அடிமையாக கிடக்கு, அது விபச்சாரத்துக்கு அடிமையாக கிடக்கு, அது புரணி பேசிக்கிட்டு இருக்கு, அது மற்றவங்களை தாழ்மையா அற்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி நினைச்சவர் அழுது கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவன் சந்தோஷப்படுகிற சபையா இருக்கணுமா, கடவுள் பார்த்து அழுகிற வேதனைப்படுகிற சபையா இருக்கணுமா? நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதற்காகவே தேவன் சபையை பாறை மீது கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சபையினுடைய போராட்டம் அது கண்டிப்பா நமக்கு தெரியணும். பாதாள வாசல்களுக்கு எதிராக சபை என்ன செய்யணும்? போராட வேண்டும், யுத்தத்தை செய்ய வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். எபேசியர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அப்புறம் எதோட நமக்கு போராட்டம்? அதிகாரங்களுடனும் ஆட்சிகளுடனும் இருளின் ஆவிகளுடனும் பொல்லாத பிசாசு பேய் பிசாசோடு கூட நமக்கு என்ன இருக்கு? சபைக்கு ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப சாத்தான் சபையை அமைதியை கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சாத்தான் சமாதானத்தை கெடுத்துருவான், சாத்தான் சபையினுடைய சந்தோஷத்தை கெடுத்துருவான், சாத்தான் பொய்யான சுவிசேஷத்தை உள்ள கொண்டு வருவான், சாத்தான் பிரிவினை கொடுத்து என்ன செய்யுமா வைப்பான். அப்ப ஒரு சபை சாத்தானை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் சமாதான குலைச்சலுக்கு விரோதமா போராடணும், பொய்யான சுவிசேஷத்திற்கு விரோதமா போராடணும், பிரிவினைகளை கொண்டு வருகிற எதுவா இருந்தாலும் அதற்கு விரோதமா போராடணும். இயேசுவின் ரத்தத்தில் சபைக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் எழுதும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப இயேசுவினுடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்ட தூய ரத்தம், அது மாசற்ற ரத்தம், அது பரிசுத்த ரத்தம், அது குற்றமில்லாத ரத்தம். அந்த ரத்தத்தில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தில் சுத்திகரிப்பு உண்டு, அந்த ரத்தத்தில் பரிசுத்தம் உண்டு. அந்த ரத்தத்தின் மூலமாக தான் சபைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இதுல எச்சரிக்கை என்ன? சபை போராடாம இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெபிக்கிறோம்.
இயேசுடைய வார்த்தையினால் ஜெபிக்கிறோம், இயேசுடைய சத்தியத்தினால் ஜெபிக்கிறோம் என்று சபை என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபத்திலே போராட வேண்டும். அல்லேலூயா. சபை போராடாமல் இருந்தால் பாதாள வாசல்கள் சபைக்குள் வந்துடும், உலகத்தில் இருக்கிறவைகள் உள்ள வந்துடும், பிசாசு கிட்ட இருக்கிறது வந்துடும், பாவத்தினுடைய அகோரங்கள் எல்லாம் சபைக்குள்ள வந்துடும். சபையே நீ போராட வேண்டும், ஜெபத்திலே போராடு, வேதவசனத்தை கற்றுக்கொள், பொய்யை எதிர்த்து போராடு, சுவிசேஷத்தை உண்மையானதை சொல்லு, சத்தியத்திற்காய் நில்லு என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து எச்சரிக்கின்றார். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் இல்லாத சபை பாதாளத்துக்கு அடிமையான சபை. எந்தெந்த சபைக்குள்ள உலக கலாச்சாரம் வரும், நல்லா ஆடுறது, நல்லா கூத்தடிக்கிறது, உலகத்துக்கு தங்களை வித்து போடுறது, சினிமாக்காரன் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ட்ரெஸ் போட்டா அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வர்றது, வாலிப பிள்ளைகளை சீரழிக்கிறது, பொம்பளை பிள்ளைகளை சீரழிக்கிறது, உடையின் மூலமா, நடத்தையின் மூலமா, பழக்க வழக்கத்தின் மூலமா என்ன செய்றாங்க? பிசாசால வஞ்சிக்கப்பட்டவங்க சபையை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. உடை உடுத்துவதிலும் பரிசுத்த வேண்டும், தலை சீவுவதிலும் பரிசுத்த வேண்டும், பேசுவதிலும் பரிசுத்த வேண்டும், பார்ப்பதிலும் பரிசுத்த வேண்டும், செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் என்ன வேணும்? பரிசுத்த வேண்டும். பரிசுத்தத்தை தக்க வைக்காத சபைகள் எல்லாம், பரிசுத்தத்திற்காய் போராடாத சபையெல்லாம் பாதாளத்திற்கு அடிமையாய் போன சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய திருச்சபையே, உன் பரிசுத்தத்தைக்காக போராடு, எழுந்து வா, சபையை பரிசுத்தப்படுத்து, ஒரு ஒற்றுமை ஒழுங்கை கொண்டு வா. உடை உடுத்துவதிலிருந்து, பார்ப்பதிலிருந்து, பேசுவதிலிருந்து, நடத்தையிலிருந்து, எல்லா காரியத்திலும் கொண்டு வா, பரிசுத்தத்தை கொண்டு வா என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாதாள வாசல்களை மேற்கொள்ளாதவன் சபைக்காக எப்படி பாதாள வாசல்களை மேற்கொள்ள முடியும்? சபையை விட உன் இருதயம் ஆண்டவருக்கு தேவை, சபையை விட உன் இருதயம் ஆண்டவருக்கு தேவை, சபையை விட உன் இருதயம் ஆண்டவருக்கு ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் தான் ஆண்டவருக்கு சபையாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே எந்த வாசலை பிசாசுக்காக திறந்து வச்சிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எந்த வாசலை ஆண்டவருக்காக திறந்திருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பிசாசுக்கு வாசலை திறந்திருந்தா இன்னைக்கு அது பூட்டப்பட வேண்டும். ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கணும். இதோ வாசப்படியில் இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்து கொடுக்கிறானோ அவனுடைய வீட்டுக்குள் நினைச்சினேன் பிரவேசிக்கிறேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், நானும் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அழுது கொண்டு கூப்பிடுகிறார். பாதாள வாசலை திறந்துட்டு ஆண்டவருக்கு வாசலை அடைச்சு வச்சிருக்கிற சபையே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, ஆண்டுடைய சத்தத்தை கேளாமல் போனீர்களோ, உங்கள் காதுகளை பிசாசுக்கு திறந்து கொடுத்தீர்களோ, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு திறந்து கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த வாசலை சில பேர் இப்படி வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். விபச்சாரத்துக்கு திறந்து கொடுத்துருக்காங்க தங்கள் இருதயங்களை. எண்ணம் ஃபுல்லாக விபச்சாரம், செயல் ஃபுல்லாக விபச்சாரம், செல்போனை எடுத்தா ஃபுல்லாக அசிங்கப்படும், பேச்செல்லாம் அசிங்கம், எல்லாம் அசிங்கம். சிலர் கோபத்திற்கு வாசலை திறந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவம், பொண்டாட்டி கூட கோவம், புருஷன் கூட கோவம், பிள்ளைகளோட கோவம், வேலை செய்கிற இடங்கள்ல கோவம், எங்க போனாலும் கோவம். கோபம் என்கிற வாசலை திறந்துருக்கிறாங்க. இன்னும் சிலர் சோம்பேறித்தனம் என்கிற வாசல், எதையுமே செய்ய மாட்டாங்க, ஆனா எல்லாம் நடக்கணும் என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சிலர் ஊழல், சபையின் எடுத்த பணம் கோடிக்கணக்கில், சும்மா கிடையாது, 1 ரூபா 2 ரூபா கிடையாது, சபையில் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி பண்றாங்க. கடைசியில் கோர்ட்டுக்கு போகுது, சபையை குறித்து அங்கே நாரடிக்கிறாங்க, சபையை குறித்து அங்கே தூஷணம் பண்றாங்க. கிறிஸ்து தூஷிக்கப்படுகிறார், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தன்னுடைய இருதயத்திலே ஆண்டவருக்கு திறக்க வேண்டிய வாசலை ஆண்டவருக்கு திறக்காமல் பாதாளத்தின் வாசல் என்று சொல்லப்படுகிற பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுத்ததுனால வந்த வேணை. நிறைய குடும்பங்களும் இப்படித்தான் நாசமா போகுது. குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் அப்படின்னா, ஒரு நபர் குடும்பத்தில் பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுத்தா மொத்த குடும்பம் என்ன செய்யும்? ஆளக்கழிக்கப்படும். இயேசுவை பத்தி சொன்னார்ல, பரிசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பணம் 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 உபதேசம் பண்ற ஆண்டவர் பணத்தை அடியே அள்ளி அள்ளி கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு ஆள் இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு செவி கொடுத்தா குடும்பம் முழுசும் தரித்திரத்தில் கடல்ல போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகின்றார். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்காக திறந்து விடுங்கள். பரலோக வாசலுக்குள் உங்கள் இருதயத்தை திறந்து விடுங்கள். பரிசுத்தத்திற்கு உங்கள் வாசல்களை என்ன செய்யுங்க? திறந்து விடுங்க. சாத்தானுக்கு நீ எதெல்லாம் திறந்து கொடுத்தீங்களோ இன்னைக்கு ஒன்று ஒன்றா பூட்டுங்க, பூட்ட போடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு பூட்ட போடுங்க. ஜெபத்தை எடுங்க, வேத வாசிப்பை எடுங்க, துதிசையை நல்லா ஆராதிங்க, ஆண்டவருக்கு ஏதாச்சும் சேவை பண்ணுங்க, ஆண்டவர் மேல வைராக்கியம் மாறுங்க. பிசாசுடைய வாசல்கள் அத்தனையும் பூட்டப்பட்டு போய்விடும். கர்த்தர் ஜெயித்து விடுவார், பிசாசு தோற்கடிக்கப்படுவான். அப்ப சாத்தான் ஒரு திறந்த கதவையே தேடிக்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். சாத்தான் என்ன பண்றான்? ஒரு திறந்த கதவை தேடுறான். எந்த ஆத்துமா தனக்காக பாவ கதவை திறந்து வச்சிருக்கு, பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான் உள்ள நுழைகிறதுக்கு. ஆண்டவரும் பார்க்காரு, எந்த கதவு பூட்டி இருக்கோ அந்த கதவை போய் தட்டுறாரு. ஹல்லேலூயா.
பிசாசுக்கு கதவை திறந்துட்டு ஆண்டவருக்கு கதவை பூட்டி வச்சிருக்கிற ஆத்துமாக்களே, திறந்து வச்சிருக்கிற கதவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான், அவன் கவனம் வைப்பான், அவன் வருவான், கர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவான், வகை தேடுவான், யாரடா விழுங்கலாம் என்று வகை தேடுவான். அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் திறந்து வைத்திருக்கிற கதவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சாத்தான் நுழைந்து விடுவான், கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரையடா விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வருகிறான் என்று ஏற்கனவே உங்களுக்கு அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட்டு நித்திய ஜீவனாக மாற்றப்படுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு சிறிய வாசலை கூட திறந்து வைத்தால் பாதாளம் உங்கள் ஆவிக்குரிய மொத்தத்தையும் விழுங்கி கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சபை தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன் சொல்லியிருக்கிறார். சபை நம்முடையதல்ல, அவருடையது. நம்மால் அல்ல, கிறிஸ்துவால் சபை காக்கப்படுகிறது. பாதாளம் வெல்லாது. ஆனால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இருந்தால் நாம் வெற்றி அடைவோம். ஹல்லேலூயா. இறுதியாக கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். இந்த எச்சரிக்கையின் சத்தத்திற்கு தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் வர வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு பாதாள வாசல்கள் சபையில் நுழைந்து விட்டன. பல விசுவாசிகள் உயிரற்ற சபையிலே பங்கேற்கிறார்கள். கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் கட்டப்படாத சபை விரைவில் இடிந்து நாசமாய் போய்விடும். ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்த்தப்படும். அழைப்பு இன்று நாம் தீர்மானிக்க வேண்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கையும் என் சபையும் என் குடும்பமும் உம்முடைய பாறை என்று சொல்லப்படுகிற உம்முடைய வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிற சத்தியத்தில் கட்டப்பட வேண்டுமே. எந்த பாதாள வாசலும் எங்களை ஜெயிக்கக்கூடாது, எங்களை காப்பாற்றும் என்று அவரிடத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடுவோம்.